டேய் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? கலக்கு போ. என்னடா காய்கறி கூடடா? வீடு எங்க கிட்டயா வா? இப்போடி உன்னால மூவி கூட போக முடியல. அங்க ஏசில உட்கார்ந்திருக்கலாம். இப்ப பாரு உன் பேச்சு கேட்டு வந்து தப்பா போச்சு. நாங்களாவது போயிருக்கோம்டி. ஹே இவனை பாரு. நான் சொல்லல போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு. இப்ப வரும்போது பாரு காய்கறி கொடியோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வரலனா என்னன்னு. என்ன மச்சான் வீட்டுக்குலாம் வந்திருக்கோம் சாப்பிடுறதும் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல சாப்பிடு. என்ன மச்சான் சிப்ஸ் வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டில் அம்மா ஆம்லெட் போட சொல்கிறேன் சாப்பிட்றியா? சரக்கு சேர்த்து கொடுறா. டேய் மச்சி உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுடா. டப்பர்ரா போலீஸ் சாமி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு. கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா. பார்த்தாலே பயமா இருக்குல்ல. யாருக்காச்சும் கதவை தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேட்கலையே. இவனை வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே சட்டை சேர்த்துட்டு உட்காந்துட்டு. ஏண்டா வாசல்ல யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க? என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என் பையன் இங்க தானே இருக்கான். சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பெருசா பெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. மா கோக்கு வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போ. கோக் கோக் வாங்கிட்டு வா போ. கோக் காசு கொடு. டேய் காசு கேக்குறான்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளு எதை எங்க வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. டே அந்த பிச்சைக்கார கூட கெஜ்ஜி தாண்டா கேட்பான். ஆனால் நீ தான் அதிகாரமாக கேட்குற. உங்கள் 2 பேருக்கு அதான்டா வித்தியாசம். ஏண்டா அப்பா செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ ஏன் பையனை கிண்டல் பண்றியா? போடா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கற. டேய் என்ன கொடுத்துட்டியா? என்னடா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஓ வாங்கிட்டியா? யார்கிட்ட? எல்லாம் அந்த ஏசி பொம்பளை தான்டா. வேலை ரிசைன் பண்ணிட்டு யாருன்னு காமிக்கிறேன் பாரு. என்னது ரிசைன் பண்றியா? டேய் வாடா ஓடா. ஆகுனா ஒரு கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ரோசா வரும் சகஜம் தான். அப்புறம் எல்லா பயவுலட்டையும் திட்டு வாங்கிட்டோன்னு வை ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழகி போயிடும். இப்போ நான் இல்லை என்னைய பார்த்து கற்றுக்கடா. நீயே சொல்லு ஒருத்தன் நமக்கு வேலை தருவானா? யோசிச்சு பாரு. இந்த வேலை என்ன அவ்வளோ சாதாரண வேலையா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த வேலையோட பவர் உனக்கு என்னன்னு காமிச்சா தான் சரி. காரை நடு ரோட்ல நிப்பாட்டி ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி சார். இதோ இப்ப எடுத்துறேன் சார். வண்டியறா. யாரு உள்ள சொன்னா இன்னும் கடலைய வரதுக்கு இருக்கான் பாரு. எடுடா வண்டிய. எப்படி? இப்ப பாரு. டேய் நீ வாடா. ஹெல்மெட்லாம் வருது பாரு. எருமை. டேய் டேய். பாத்தியா தப்பிச்சிட்ட. டேய் எங்க முக்குல முட்டி செத்துறாயடா மூதேவிகளா. பாத்தியா? மாப்ள நீ ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. நான் சாப்பாடு வாங்க போய்க்கிருக்கேன். இது எதுவுமே தெரியாமல் நம்மளை பார்த்து எப்படி பயந்து தெரிச்சு ஓடிக்கிருக்காங்க பாரு. இதுதான்டா இந்த போலீஸ் வேலையோட பவரு. எது சாப்பாடு வாங்க போகிறோமா? யாருக்கு? உள்ளே இருக்க கைதி கம்நாட்டியில் யார் சாப்பாடு வாங்கி தர்றது? நீ என்ன ஆஃபீஸர் வேலைக்கு சேர்ந்துருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தர போகிறாங்க. நம்ம ஏன் போனோம்? ஆமாடா மாதம் 20 பேருக்கு 2 வேளை ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பாய்ஸ் ஹாஸ்டலாம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி 6 பேர் இருப்பேன், நாளைக்கு 10 பேர் இருப்பேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதா மாப்பிள்ள. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே இருந்துன்னு நம்மளை வச்சு ஏகப்பட்ட நுணநாட்டியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ இப்படி ஜாலியாக எஸ்ஐ வெளியே வந்துடுறது நல்லது மாப்பிள்ள. எப்போவுமே நம்ம போலீஸ் வீரத்தை இந்த மாதிரி சின்ன டயர் வச்ச சோப்பு டப்பா கார்காரண்ட்டை மட்டும்தான் காமிக்கணும். பெரிய டயர் வச்ச கார்காரண்ட்டை காமிச்சோன்னு நம்மளை படுக்க போட்டு நம்ம மண்டை மேலே ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு பெர்ஃபெக்டான போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இது எல்லாத்தையும் உனக்கு 2 months ட்ரைனிங் கொடுத்து என்னைய மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஆஃபீஸர் ஆக்குறேன். ஓகே ஜாலியாரா. ஏன்டா அப்படி உம்முன்னு இருக்கா? சரி சரி இப்போ எப்படி இருப்பார் மூஞ்சி? வா வர்த்தி அவனுங்க அடிக்கிற வீட்ல என்ன ஆவறாங்கன்னு பாரு. சார் வந்துட்டாங்க சார். என்ன சொல்கிறாரு? ஏய் அறிவு இருக்கடா? யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா அவனுக்கு? ஏசி மேல போய் ஆந்தகனன் சொன்னியாமா? நீ என்ன பெரிய மன்மதனடா? மூளை இருந்தா இப்படிலாம் பேசுவே நீ? சார் அவன் மரியாதைலாம் பேசினா சார். நீ முதல்ல மரியாதையா பேசியா? இதை பாரு இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியா அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நீ ஒரு போலீஸ்காரன். ஒரு மேலதிகாரிக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதையை அவன் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதா? புதுசா இருக்கிறதுனால உன நான் மன்னிச்சு விடுறேன். என்ன ட்ரைனிங் கொடுத்தா? இதான் நீ ட்ரைனிங் கொடுக்க லட்சணமா?
சார் நான் இன்னைக்கு தான் சார் ஆரம்பிச்சேன். கரெக்டா கம்ப்ளீட் பண்ண கிழிச்ச வாய முடியா. திரும்ப இவன் ஏதாவது இப்படி பேசினா ஒன்ன பணத்தை கட்டிடுவேன். ஜாக்கிரதை. வந்து சேர்ந்துங்களா எனக்குன்னு. யோ ரைட்டா. இங்க வாயா. இன்னைக்கு எத்தனை கைதில நீ கோர்ட்டு கூட்டி போற? எத்தனை பேர் புலஜெயிலுக்கு கூட்டி போற? 2 கைதி கோர்ட்டு கூட்டி போறேன். 3 பேர் புழலுக்கு கூட்டி போறேன். அதோட சேர்த்து இதுக்கு ரெண்டு சேர்த்து கூட்டிட்டு போ. ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கட்டும். சார் அதெல்லாம் வேணாம் சார். நான் பாத்து உன் வல்ல எனக்கு தெரியாதே. போய் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நீங்களா திருந்துவீங்க. கூட்டி போயா. வாங்கடா வாங்க. முடிச்சனே தெரியல. வரது பிரச்சனையாவே இருக்குது. மாப்பிள்ள திட்டினாலும் டேஷனை விட்டு வெளில அமிச்சிட்டாரா. செம்ம சந்தோஷமா இருக்குடா. டேய் லூசு பழே, இப்போ நம்மளை எங்கே கூட்டி போகிறாங்க தெரியுமா? வா, உன் டவுசரை எப்படி கிழிக்கிறான்னு பாரு. வா. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. சார் பசங்களை இன்னைக்கு ப்ரோஜெக்ட் அனுப்பிச்சாச்சு. ஜெயிலர் சுப்பிரமணியத்திட்ட சொல்லி 2 பேரும் நல்லா பரேட் எடுக்க சொல்லு. ஓகே சார். விடு நான் பார்த்துக்கிறேன். சரி பசங்க வராங்க, அப்புறம் பேசுகிறேன். சார் யாருப்பா நீங்கள்? கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க சார். ஓ அது நீங்கள் தானா? ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? இந்த உடனே ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் போய் 401 யாரோ செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2 பேரும் அதை போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வாடா. மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம், கைதிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஆரம்பத்தில் சாஃப்டாக தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் அப்படியே உக்கிரமாக மாறிடணும். இந்த டெக்னிக்கெலாம் எப்படி நான் அண்ணங்கிட்ட கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீ ஃபாலோ பண்ணிங்க. அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா, நீ போய் அந்த பெருசுக்கிட்ட உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். அட்டா பாவிகளா, மூங்கிலு தட்டியெல்லாம் வச்சு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய செல்வா காணாளர் இருப்பாங்க போலயே. இன்னைக்கு நான் யாருன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்டா. அடுத்த வாரம் நிச்சயமா வந்துருவேன். இந்த வாட்டி பிக்னிக் சூப்பரா இருக்குண்டி. ஆமா டேய். ஆமா டேய். நல்லா கரடி மாதிரி ஒரு முகரையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஃபிகரை கூட்டிட்டு பிக்னிக் போகிறத பற்றி பேசுகிற. அரப்பாடி லாரியை விட்டே ஏற்றி கொண்டு விடுவேன். போன கூட மொட்டை. என்னடா நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிக்கிறேன். திருவிழாவில் காண போன பச்சை புள்ள மாதிரி திரு முழிச்சுக்கிருக்க. அப்படியே கழுத்தை திரும்பி கண்ணு 2 பிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நல்லா கழுகுக்கு கைதி ட்ரெஸ் போட்ட மாதிரி. என்ன எல்லாம் ஒரு மாதிரி தடித்தடியாக இருக்காங்க. போலீஸு நம்மள என்ன பண்ணிடுவாங்க. நல்லா மொட்டாக்கல்ல குடிச்ச கண்ணு குட்டிய மாதிரி இருந்துக்கிட்டே நீங்கள் தான் உங்கள் அண்ணனுக்கு காதல் தூது வருங்க. ராமராஜன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பஞ்சு விட்டே அம்பிட்டு போய் வாயின் திரும்பிடான். இவன் யாராவே கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 குண்டு பல்பை மாட்டிக்கிட்டு திருறா. இங்கே பார், எனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கு. ஒழுங்கா அந்த மொட்டை என்கிட்ட ஃபோனை வாங்கி கொடு. என்னடா ஏன்னு ஜெயிலுக்குள்ள ஐசிக்கிற? ஒரே ஒரு ரூபா தான் 2 பல்பையும் பீஸ் ஆகிட்டு விடுவேன். அப்படியே சப்பு 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 என்னடா பேசிக்கிற போது அடிக்கிறீங்க? அரப்பாடி லாரியத்தை கொண்டுடியா? சும்மா பேசி சொல்லுனே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா உனக்கு அவ்வளவு திமிரடா? தூக்கி எறிங்கடா. கொஞ்சம் மேலே கை வைக்கிறோம் பொண்ணோட பீஸ். சார் என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? வாங்கிட்டியா? போன உடனே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. சீனியர் டெக்னிக்கே தனியா இருக்குடா. கலக்கிடுறா மச்சான். மாப்பிள்ள கையிடுறா. என் டெக்னிக்கை விடு மாப்பிள்ள. அவங்க டெக்னிக் நம்ம டெக்னிக்லாம் விட பிரமாதமான டெக்னிக்காக இருக்குடா. என்னடா சொல்ற? நீ கொஞ்சம் அப்படி வாய சொல்கிறேன். நீ வா சொல்கிறேன். நீ கொஞ்சம் நிலைமை சரியில்லை. பாத்துற மாப்பிள்ள உள்ள வச்சு பெரிய பிரிச்சுட்டாங்கடா. உண்மையா? ஆமாடா. டேய் நீ போலீஸ்டா? போடா. அது உனக்கு எனக்கு மட்டும் தான்டா தெரியுது. நீ கேக்குறீங்க அப்படியே என்னடா தெரியாது போறடா.
உள்ள ஒரு பொட்டே இருக்காட்டா ஓடினா டிவி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேருந்தா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஜெயிலர் பரதேசி பிக்காளி பைய போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும் மாப்பிள்ள. உள்ள நெஞ்சிலேயே நக்கு நக்குன்னு பீச்சுட்டாயடா. நல்ல வேலை மாப்பிள்ள பூஜையை கொடுக்காம புரண்டு படுத்துட்டா. எங்கடா போற? டேய் இத எடுத்து எங்கடா துணி துவைக்க வர போறேன். இங்க பாரு என்னை கொத்து கொத்துன்னு கொத்து புரோட்டா போட்டு அனுப்பிச்சாங்க. உன்னை வீச்சு புரோட்டா போட்டு வீச்சிருவாங்க. சொன்னா கேளுடா.